Good morning. I am Indumati from Hope Foundation. Today we are going to see about fundamentals of computer. First, what is a computer? Computer is an electronic machine used to do some arithmetic and logical operation. Computer வந்து ஒரு electronic machine. அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா arithmetic and logical operations perform பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்தது கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் ஆப்ரேட்டிங் மெஷின் purposely used for technological and educational research. இதுதான் வந்து கம்ப்யூட்டரோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது மெயின் யூனிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரில் மொத்தம் 3 மெயின் யூனிட்ஸ் இருக்குது. ஒன்று இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட். இன்புட் யூனிட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பிட்வீன் தி யூசர் அண்ட் தி கம்ப்யூட்டர். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த இன்புட் யூனிட் மூலயமா தான் வந்து நம்ம ஃபீட் பண்ணுவோம். அது கம்ப்யூட்டர் வந்து இன்புட் யூனிட் மூலயமா தான் நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே எடுத்துக்கும். நெக்ஸ்ட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை சிபியூன்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அதுதான் வந்து பிரெயின் ஆஃப் தி கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா ஒர்க்குமே அங்கே தான் நடக்கும். அது என்ன பண்ணுன்னா இன்புட் யூனிட் மூலிமா இன்ஃபர்மேஷன்ஸை கெட் பண்ணிக்கிட்டு ப்ராசஸ் பண்ணும். அவுட்புட் யூனிட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த இன்புட்டோட ரிசல்ட்டை நம்ம அவுட்புட் யூனிட் மூலிமா தான் கெட் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து அவுட்புட் யூனிட் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஹவு டஸ் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ். கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் வந்து மொத்தம் 5 யூனிட் இருக்குது. ஏஎல்யூ, இன்புட், மெமரி, அவுட்புட் அண்ட் கண்ட்ரோல். மொத்தம் 5 யூனிட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த மெமரி யூனிட் என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணணும்னா இன்புட்டை கெட் பண்ணிக்கிட்டு இன்புட் யூனிட்லேருந்து கெட் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா ஏஎல்யூக்கு சென்ட் பண்ணும், மெமரிக்கு சென்ட் பண்ணும். மெமரியில் அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறமா அது வந்து ஏஎல்யூக்கு அனுப்பும். ஏஎல்யூவில் தான் வந்து என்னாகும், எல்லா ஆப்ரேஷன்ஸும் நடக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏஎல்யூலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் மறுபடியும் மெமரிக்கு வந்து மறுபடியும் அவுட்புட் யூனிட்டில் நம்ம ஃபைனல் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ். அதுதான் இங்கே பார்க்குறோம் பாருங்கள். அகெயின் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் arithmetic and logical unit to memory and finally displays the result. இன்புட் மூலமா கண்ட்ரோல் யூனிட் கெட் பண்ணிவிட்டு அது வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி அப்புறம் ஏஎல்யூக்கு சென்ட் பண்ணி ஏஎல்யூலேருந்து திரும்ப மெமரிக்கு வந்து அதுக்கப்புறம் அவுட்புட் யூனிட்டில் டிஸ்பிளே ஆகும் அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் மெமரி யூனிட். மெமரி யூனிட் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஆல்சோ இட் இஸ் கால்ட் அஸ் ப்ரைமரி மெமரி. இது வந்து ஒரு ப்ரைமரி மெமரின்னு சொல்லுவாங்க. மெமரி யூனிட் 2 டைப்ஸ் பிரிக்கிறாங்க, ரேம் அண்ட் ரோம். ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இதனால இது ரேண்டம் ஆக்சஸ் டெம்பரரி மெமரி. இது வந்து ஒரு டெம்பரரி மெமரி. ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா சிஸ்டம் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா என்ன ஆகும், டேட்டாஸ் வந்து டெலீட் ஆகிடும். அதனால் இது வந்து வாலடைல் மெமரின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ரோம். ரோம் மீன்ஸ் ரீட் ஒன்லி மெமரி. ஓகேங்களா. இது வந்து ஒரு பெர்மனெண்ட் மெமரின்னு சொல்கிறாங்க. எதனாலனா இதில் வந்து டேட்டாஸ் பவர் ஆஃப் ஆச்சுன்னா ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா சிஸ்டம் ஸ்விட்ச் ஆஃப் ஆச்சுன்னா டேட்டாஸ் எரேஸ் ஆகாது. அதனால் இது வந்து ஒரு நான் வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ரேம் அண்ட் ரோம். மெமரி யூனிட்டோட 2 டைப்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் ரோம் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. என்னென்னா ரோம், ஈப்ரோம், இஏ ரோம்னு 3 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ரோம்னா ப்ரோமோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரினா சப்போஸ் இப்போது நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சிப் மூலயமா நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ரோமில் இருந்து டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எதனாலனா ரோமில் வந்து பேர்ன் பண்ணுவோம் சிப்பில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் டேட்டாஸ் எல்லாம் ரோம் சிப்பில்
மேனுஃபேக்சரிங் டைம் அப்போ பேர்ன் பண்ணுவோம். அதனால் இது வந்து ரோமை விட டிஃபர் ஆகுது, ரோம்லேருந்து டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ரோக்ராம்ஸை சிப் மூலயமா இன்சர்ட் பண்ணிக்குவோம். அடுத்தது EEPROM. EEPROMோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா சிப்பில் இருக்க டேட்டாஸை எரேஸ் பண்ணிவிட்டு வேறு டேட்டாஸை அதே சேம் சிப் மூலயமா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா போர்டிலேருந்து சிப்பை சர்க்கியூட் போர்ட்லேருந்து சிப்பை ரிமூவ் பண்ணி அல்ட்ரா வயலட் ரேஸில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அந்த டேட்டாஸ் எல்லாம் எரேஸ் ஆகிடும். நம்ம அதே இடத்துல நியூ டேட்டாஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரியோட ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா EEPROM. EEPROMனா எலக்ட்ரிக்கலி ஆல்டரபிள் ரீட் ஒன்லி மெமரி. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இது சேம் அஸ் EEPROM தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரிமூவ் பண்ணுவோம், சிப்பை வந்து சர்க்கியூட் போர்ட்லேருந்து ரிமூவ் பண்ணி அல்ட்ரா வயலட் ரேஸில் எக்ஸ்போஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை கிளியர் பண்ணுவோம். இதில் அப்படி தேவையில்லை. இதில் வந்து நம்ம எலக்ட்ரிக்கலாகவே நம்ம வந்து சிப்பை ரிமூவ் பண்ணாமலே வந்து டேட்டாஸை எரேஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து EEPROMோட ஒர்க். நெக்ஸ்ட் தேங்க்யூ.